சுப்புலட்சுமி அம்மாவுக்கு பாம்பு கொத்தி ரொம்ப சீரியஸான நிலைமையில இருக்காங்க கங்கா. கங்கா, ஐயோ, டிரைவர் தண்ணி கொண்டு வா. கங்கா, கங்கா. சீக்கிரம் கொண்டு வா கங்கா. ஐயோ, கையில ஊத்து. கங்கா, கங்கா, என்னம்மா, என்னாச்சு? இது பாரு. ஐயோ, என்னாச்சுமா? என்னம்மா, என்னமாச்சு? அம்மாக்கு பாம்பு கடிச்சு ஆபத்தான நிலைமையில இருக்காங்க. ஐயோ, சரி சரி, வா உட்காரு, வண்டி எடு, வா வா, மெதுவா மெதுவா உட்காரு, பதறாத, பார்த்து உட்காரு. சுபு, சுபு, ஐயா ஐயா, சுபு, 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 ராஜா, நீ சுபு கண்ணு முடிச்சிட்டா. ராஜா, சுபு, உனக்கு ஒண்ணு இல்ல, மறந்து கொடுத்தாச்சு வைத்தியரே. ஒண்ணு இல்லையா, அவங்க நல்லா ஆயிட்டாங்க. நீங்க பார்த்து பார்த்து வரேன். கொஞ்சம் நகரமா நகரமா. அண்ணி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? அண்ணி, ஒண்ணும் இல்ல முத்தரசி, அத கண்ணு முடிச்சிட்டால. ஒண்ணும் இல்ல, அழாத. நல்லா ஆயிட்டாங்க. அழாதீங்க, சொன்னா கேளுங்க. தைரியமா இருக்கணும், அழக்கூடாது. சொன்னா கேளு. அழக்கூடாதா? ராஜா, ஒண்ணு இல்லம்மா, அம்மா நல்லா இருக்காங்க. ஒண்ணு இல்லம்மா, பார்த்து பார்த்து விடுவா. ஒண்ணும் இல்லம்மா, நல்லா ஆயிட்டாங்க. சாரு, சமா, போய் படுக்க ரெடி பண்ணுங்க. போங்க போங்க, ஓடுங்க. பார்த்து வாங்க, பார்த்து உட்காருமா, மெதுவா மெதுவா. ஐயா, என்னையா நீங்க போய். பரவாயில்ல பரவாயில்ல, என்னப்பா. ரமா, ஃபேனை போடு, காத்து வரட்டும். சரிப்பா. சுபு, சுபு, ஒண்ணும் ஆகாதியா. சாரு, ரமா, அழாதீங்கம்மா. வைத்தியர் தான் மறந்து கொடுத்துருக்கோம், பூரண குணமாயிடும் சொல்லியிருக்காருல்ல. அப்படியே அழறீங்க. நீங்க அழுதீங்கன்னா அம்மா சங்கடப்படுவாமா. சாரு, ரமா, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். கங்கா, கங்கா, ஐயோ, அம்மா, அம்மா, என்னமாச்சு? என்னமாச்சு? பாம்பு கடிச்சிடுச்சா? எப்பம்மா, எப்படிம்மா? நான் உங்களுக்கு போன் பண்ணும்போது என்ன சொன்னீங்க? நீங்களே போன் பண்றேன்னு சொன்னீங்கல்ல. ஏப்பா அம்மா பாம்பு கடிச்ச விஷயத்த சொல்லவே இல்ல? கார்த்திக் அண்ணன் மாதிரி சொல்லனா எனக்கு இந்த விஷயம் தெரியாம போயிருக்குமேப்பா. இல்லடா, நீ இன்டர்வியூ போயிட்டு இருந்தியல்ல, உன்கிட்ட சொன்னா சங்கடப்படுவீன்னு தான் நான் சொல்லலம்மா. என்னப்பா சங்கடம்? எனக்கு ஒண்ணு இல்லம்மா, அம்மா நல்லா இருக்கேம்மா. கங்கா, தலைக்கு வந்த ஆபத்து தலைப்பாகையோட போன மாதிரி எனக்கு வந்த ஆபத்து நீங்கி நான் நல்லா இருக்கேம்மா. இந்த மாதிரி நேரத்துல நீ அழக்கூடாது. கங்கா, அழாதம்மா, அழாத. தாங்கக்கூடிய சக்தி உள்ள உங்களுக்கு தான் ஆண்டவன் அதிகமா சோதனை கொடுப்பான்னு சொல்லுவாங்க. நீ படிச்ச பொண்ணு, அம்மாவுக்கு ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு நீயே அழலாமா சொல்லு. பெரியம்மா, நீங்க எங்களுக்கு தெய்வம் மாதிரி. நீங்களும் அப்பாவும் அம்மாவும் சரியான நேரத்துக்கு வந்து காப்பாத்திட்டீங்க. நான் சாரு கிட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இத பாரு, உனக்கு அவ அம்மாவா இருந்தாலும் எனக்கு அவ கூட பிறக்காத தங்கச்சிமா. இல்ல பெரியம்மா, அம்மாவை பாம்பு கடிச்ச விஷயத்த நீங்க வாய் வச்சு உறிஞ்சு
அம்மா உடம்பு பூரா விஷம் ஏறாம பண்ணிட்டீங்க. இதை யாரு பெரியமா பண்ணுவாங்க? அவ என் உயிரிடா. இந்த பாரு, என் உயிரை என்னால விட முடியுமா சொல்லு? என்ன விடு. ஐயா எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாரு தெரியுமா? சுபோ சுபோ, இத பாரு. அம்மா தூங்காதடா, தூங்க கூடாதுமா, தூங்க கூடாது. ஏன் பெரியமா? ஏன் அம்மா தூங்க கூடாது? ஆமாம்மா, பாம்பு கடிச்சா தூங்க கூடாது. தூங்காம இருந்ததுதான் விஷம் ஏறாம இருக்கும். சம்பந்திம்மா, நீங்களாவது எடுத்து சொல்லி கங்காவை டெல்லிக்கு கூட்டிட்டு போயிருக்கலாமே. என்ன சம்பந்திமா சொல்றீங்க? மத்தவங்களுக்கு ஒண்ணுனாலே கங்கா துடிச்சு போயிடுவா. பெத்த தாய் உங்களுக்கு ஒண்ணுனா அவ சும்மா இருப்பாளா? அங்கேயே அவ மயக்க போட்டுட்டா. கங்காவை போறேன்னு சொல்லியிருந்தாலும் நான் விட்டுருக்க மாட்டேன். கங்கா இங்க வாம்மா. கங்கா, எனக்கு பாம்பு கடிச்ச வலிய விட இப்ப நீ இன்டர்வியூக்கு போகாம வந்திருக்கியே, அதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. உன் லட்சியத்துக்கு நானே தடையா இருந்துட்டேனேம்மா. அது நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இல்லம்மா, நீங்க வேதனைப்பட வேணாம். நான் நாளைக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறது இல்லம்மா. இன்னும் 10 நாள் இருக்கு. டெல்லியில ஒரு கோச்சிங் கிளாஸ் அட்டென்ட் பண்ணறதுக்கு தான் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பினேன். 2 நாள் தள்ளி போனாலும் பரவாயில்லம்மா. கங்கா, எனக்கு என்ன ஆனாலும் சரி, உன்னோட லட்சியத்தை மட்டும் கைவிட்டுறாத. என்னம்மா பேசுறீங்க? எனக்கு முதல்ல நீங்க தான்மா வேணும், அப்புறம் தான்மா லட்சியம்லாம். நீங்க இல்லாமயே நான் வந்துட்டேன். அம்மா, அம்மா. சுப்பு, ராஜா, ஐயா, எல்லாரும் பேசாம உம்முன்னு உட்காந்துருந்தீங்களா? இப்படி ஏதாவது பேசுங்க. அண்ணி, அண்ணி தூங்காதீங்க. அம்மா தூங்காதீங்கம்மா. என்னடா இது, டேப் ரெக்கார்டரை கொண்டு வந்து வைக்கிற? மாமா, கதை சொன்னா எல்லாம் தூங்கிடுவாங்க. அதான் பாட்டு போட்டா கேட்டுக்கிட்டே தூங்காம இருப்பாங்கல்ல. பாட்டு போட்டாலே எல்லாரும் தூங்கிடுவாங்கப்பா. அப்படியா? அப்படின்னா இந்த பாட்டுக்கு யாரையாவது டான்ஸ் ஆட சொல்லுங்க மாமா. அண்ணா, இளவஞ்சி நல்ல டான்ஸ் ஆடுவா. இளவஞ்சி போய் ஆடு. அண்ணி ஆடுங்க அண்ணி. ஐயோ ஆடுங்க. அதெல்லாம் முடியாது ரமா. அவ ரொம்ப பிகு பண்ணிப்பா. வடிவு, உனக்கு தான் டான்ஸ் தெரியுமே, நீ ஆடு. சரிங்க. நில்லடி. என்னதானே டான்ஸ் ஆட சொன்னாங்க? என்னையும் தான் சொன்னாங்க, கேட்டீங்கல்ல? நல்லா கேட்டுச்சு. என்னமோ டான்ஸ் ஆட தெரிஞ்ச மாதிரி கிளம்பிட்ட. எனக்கும் ஆட தெரியும். எங்களுக்கும் ஆட தெரியும். பாப்போம் பாப்போம். அப்புறம் ஏன்டா சும்மா நிக்கிற? பாட்டை போட்டு விடு. சரி மாமா. सरस कुरारा रारा
ததீம் தன தனன தீம் ததீம் ததீம் தன தனன தீம் ததீம் ததீம் தன தீம் தனா వయసు జాలమో బలేదురా మరులుగున్న చిన్న దానిరా అనువు బాధ తీర్చరావెరా రావెరా సల 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 రగిలిన పరువపు సొద ఇది తడిబుడి తడిబుడి తపనల స్వరమిది அம்மா சுப்பு சுபு தூங்க கூடாதுமா ஆச்சா அங்க பாரு பிள்ளைங்க உனக்காக தான் ஆடுறாங்க. எப்படியோ பொழுது விடிஞ்சு போச்சு. ராஜா சுப்பு எந்திரிச்சு மேல உட்காருமா மெதுவா. ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா ஆடினீங்கம்மா. ஐயா நான் தானங்க நல்லா ஆடல. ஐயா சொல்லாதீங்க. நல்லா ஆடல. ரெண்டு பேருமே நல்லா ஆடினீங்கம்மா. நான் கட்டிட்டுங்கம்மா. நல்லா இருக்கு. காலில் ரத்த ஓட்டம்லாம் சரியா இருக்குல்ல? வலி எதுவும் இல்லையே? அதெல்லாம் இல்லைங்க. ராத்திரி தூங்காததுனால அசதியா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பயப்படாதீங்க, சரியாயிட்டீங்க. ஐயா, அம்மா பரிபூரணமா குணமாயிட்டாங்க.